அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புது சுவையை சேர்ப்போம். வணக்கம், ராஜபுஷ்பா கிச்சனில் கேழ்வரகு மாவை வச்சு இனிப்பு காரம் கட்லெட் செய்ய போகிறோம். ஆரோக்கியமாக எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு கைப்பிடி அளவு ஓமவல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை, ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துங்க. கடாயை வச்சு நெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து பல்லாரி வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த நறுக்கி வச்சுருந்த இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க. தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு டம்ளர் அளவு கேழ்வரகு மாவு நம்ம சேர்க்குறோம். நான் இதை அலசி காய வச்சு வறுத்து அரைச்சி எடுத்த மாவு. வீட்டில் நீங்கள் மாவு வாங்கி வறுத்து எடுத்து கூட இதுமாரி நீங்கள் செய்யலாம். கேழ்வரகு முளைக்கட்டி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் சத்து கூடுதலாக கிடைக்கும் நமக்கு. இப்போது அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா என்ன பண்ணுறோம், உப்பு சேர்த்தாச்சு. அரை டம்ளர் காய்ச்சின பாலை சேர்த்து நல்லா கிளறுங்க. மாவை வதக்காமல் பாலை ஊற்றி பிசைஞ்சு செஞ்சால் அந்தளவு டேஸ்ட்டு வராதுங்க. நம்ம மாவை நல்லா வேக வச்சு நெய்யில் வதக்கி செய்கிறதுனால டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மாவை அடுப்பிலே வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அழகாக இதேமாரி பிசைஞ்சு எடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. இதை நீங்கள் கொழுக்கட்டையாக கூட பிடிச்சி சாப்பிட்லாம். நல்ல பெரிய பெரிய அடையாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது அழகாக கட்லெட்டாக நம்ம தோசைக்கல்லில் நெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர்றப்போ எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்படியே நல்ல சத்து. பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. சூப்பராக இருக்கும் அந்த ஓமவல்லியும் துளசி வாசம். பாருங்கள், இதேமாரி அழகாக தட்டி தோசைக்கல், இரும்பு தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர், இன்னும் உங்களுக்கு சுவையாக இருக்கும். போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து திருப்பி போட்டு எடுத்து சாப்பிடுங்க. இந்த காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் எந்த வடிவத்தில் வேணாலும், ஹார்ட் மாதிரி, ஸ்கொயர் மாதிரி, எப்படி வேணாலும் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் கட் பண்ணி மேலே கொஞ்சம் நட்ஸை துருவி அது மேலே வச்சு கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த கார கட்லெட் இல்லை கார அடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க இனிப்பு செய்யலாம். நான் அதே ஒரு டம்ளர் இல்லைனா ஒரு கப்பு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் எடுத்து அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அது சூடானோன்னே என்ன பண்ணுறோம், மாவை சேர்க்க போகிறோம். அதே அளவு மாவு தான். மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை தீயை குறைச்சி வச்சு நல்லா இதே மாதிரி வறுத்து எடுங்க. அப்படியே அந்த நெய்யில் வறுத்து எடுக்கிறப்ப அப்படி ஒரு வாசமாக இருக்கும். அரை டம்ளர் பாலை சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக துளி உப்பு சேர்த்து நல்லா கிளறுங்க. இதுக்கு நம்ம கிளறப்பவே தேங்காய் சேர்த்தாச்சு. முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன், மாவு வதக்கிறப்பயே நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஆறணுன்னா அதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாகிடும் இந்த மாவு. இந்த மாவுலேயும் நீங்கள் அப்படியே கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா, கேழ்வரகு மாவை சாதாரணமாக பிசைஞ்சு செய்கிற கொழுக்கட்டையோட நான் கொழுக்கட்டை செஞ்சால் கூட இப்படி தான் வதக்கி செய்வேன். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இரும்பு தோசைக்கல்லில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெய் சேர்த்து அழகாக தட்டி எடுத்துட்டிங்கன்னா காரம் நல்லா இருக்கா இனிப்பு நல்லா இருக்கா நீங்கள் சொல்லவே முடியாது. ரெண்டுமே செமையாக சூப்பராக ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸு. பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. வெறும் கேழ்வரகு மாவில் மட்டும் இல்லை, நீங்கள் சத்து மாவில் செய்யலாம், இல்லை கம்பு மாவில் செய்யலாம். எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். இதை நான் வெறும் கேழ்வரகு மாவில் தான் செஞ்சுருக்கேன். நட்ஸை துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவில் செஞ்ச இனிப்பு காரம் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம்.